Hello everyone, N.NAVEEN KUMAR. In this video, we will see master bedroom or bathroom. Already video வந்து போட்டுருப்பேன். First video வந்து எப்படி பைப்லைன்லாம் வந்து போட்டுருந்தாங்க. நம்ம இப்போ வந்து கன்சீல் வந்து பண்ண போறோம். இந்த கன்சீல்ட் வர்க் process வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம டெமோலிஷன் பண்ணிட்டு தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வர்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேலேயே வந்து போட்டுருப்பாங்க. அந்த சிபிவிசி பைப்லாம் வந்து கிளாம்ப் வச்சு மேலேயே வந்து போட்டுருப்பாங்க. இப்போ நம்ம கன்சீல்டு வந்து பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு நம்ம வந்து கன்சீல்டு வந்து இதில் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சைட்லேருந்து கீழே இருக்கிற அந்த தரெல்லாம் உடச்சிட்டு எதுவுமே வந்து பண்ண வேணான்ட்டாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமில் வந்து இந்தியன் க்ளாசெட் வந்து இதில் இருந்தது. இப்போ வெஸ்டர்னாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்பவுட்டு டைவர்ட்டர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிள் தான். இதில் வந்து மிக்சர் வந்து வரும். இதில் பழைய டைப்பில் மாடல்ஸில் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இதில். ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ்டு மாடலாக வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான். அதனால தான் அதவே வந்து திருப்பி வந்து நம்ம வந்து போட போகிறோம். பட் என்னென்னா அது வந்து எல்லாமே மேலே இருந்தது. இப்போ வந்து கன்சீல் பண்ண போகிறோம். இப்போ எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதோட ஃபிட்டிங்ஸ் வந்து இங்கேருந்து தான் வந்து வாட்டர் வந்து அந்த வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கேருந்து தான் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஒன்று வந்து கீசருக்கு போகும். கீசர்லேருந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி அது வழியாக வந்து ஹாட் வாட்டர்ன்றது வந்து இதில் வரும். இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஷவருக்கும் வரும். ஏன்னா இதில் வந்து நம்ம டைவர்ட்டர் ஸ்பவுட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து டைரெக்டாக வந்து நம்ம கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு பைப் லைன்லாம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மிக்சர் வர்றதுனால இதில் நடுவில் வந்து ஒரு பைப் மாதிரி வரும். அது கடைசியில் வந்து ஃபிட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்குன்றது வந்து இருக்கும். அதோட ஃபிட்டிங் இருக்கும், அந்த மிக்சரோட ஃபிட்டிங் அது ப்ராப்பராக வந்து ஒரு 6 இன்ச்சஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும். 1 2 3 அந்த மாதிரி வரும். அதுவும் நான் ஃபிட்டிங் வந்து காமிக்கிறேன். அந்த ஃபிட்டிங் தகுந்த மாதிரி வந்து இது மார்க்கிங் வந்து பண்ணி அப்படியே வந்து இது போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது அடிஷ்னல் லைன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்காக ஒன்று ஒன்று அவுட்லைன் வந்து போகிறதுக்காக இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வாஷ் பேஷன். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபங்க்ஷனன்ட் இருக்கும். பட் என்னென்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஃபுல் ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த டைல்ஸ் வந்து இதில் உடச்சிருக்கும், இதில் உடைக்கல. ஆக்சுவலாக வந்து இதில் நிறைய கிராக்ஸ் இருக்குது. அதனால தான் உடைக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பஃபிங் பண்ணிடுவோம். இதில் இந்த டைல்ஸோட செராமிக் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து பேஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக உடைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வால் வந்து வீக் ஆகிடுது. அதனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்கும். இந்த இந்தியன் டாய்லெட் வந்து அந்த பீ ட்ராப்லாம் வந்து கீழே போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம அந்த ஃப்ளோர் வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வர்ற என்ன மாடல் வந்து க்ளாசெட் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து ஃபிட்டிங் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாகவே இந்தியன் டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ப்ளம்பிங் லைன்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாசக்கால் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இது பாருங்களேன் அப்படியே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும் உங்களுக்கு, இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி எல்லாமே வந்து இதாகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா WPC வந்து
இதில் இது வந்து ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு WPC வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா WPC ஃப்ரேம், அதுக்கப்புறம் டோர் வந்து பார்த்திங்கன்னா WPCயே கம்ப்ளீட்டாக வந்துடும் இதில். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சுவிட்சஸில் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம எடுத்துகிட்டு அந்த சைடு வந்து இந்த சைடு வந்து ஒரே ஒரு பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துட்டோம். இதில் இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீசருக்கு அந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கீசருக்கு வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அங்கே அதே இடத்துல வந்து வரும். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கார்னராக இருந்தது. இந்த சைடு ஃபுல் கவுண்டராகவே வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்ன்றது வந்து அங்கே மாற்றிடும். ஆக்சுவலாக வந்து ரினோவேஷன் நீங்கள் நார்மலாக கை வச்சிங்கனாலே வந்து அதிகமாக ஆகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா இதோட கவுண்டர் டாப் வந்து நம்ம ஃபுல்லாகவே 2 ஃபீட்டில் வந்து போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1.5 இன்ச்சு பைப் வந்து இதில் போட்டிருக்காங்க. இது வழியாக தான் இங்கே பீ ட்ராப் ஒன்று இருக்கும், இது வழியாக தான் போகும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளோரில் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ளோர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃப்ளோர் பைப் லைன்லாம் போட்டோம் அப்படின்னா பட்ஜெட் வைஸ் வந்து அதிகமாக ஆகிடும். அது இல்லாமல் என்னென்னா லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. நாங்களும் செக் பண்ணும்போது எதுவுமே இல்லை. அதனால கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் சேஞ்ச் வந்து பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து எங்கெங்கே நம்மளுக்கு ப்ளம்பிங் ஃபிட்டிங் வந்து தேவைப்படுதோ அந்த இடம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து யூபிவிசி வந்து போட போகிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இந்த கார்னரில் வந்துடும். இந்த எல் ஷேப் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த லூவர் கிளாஸில் வந்து இந்த சைடில் வந்துடும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பிளாஸ்டிக் வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த வாலில் இருக்கிற ப்ளம்பிங் பைப்லைன்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பாத்ரூமில் வந்து 2 வந்து பண்ணியிருக்காங்க, 2 பாத்ரூம் வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே வாட்டி வந்து கவர் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த பாத்ரூம் தரையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வந்து பைப்லைன்லாம் போடல, பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் 2த்தையும் ஒரே வாட்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுறேன். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். 2மே வந்து சேம் தான். ஆக்சுவலாக வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ரெனோவேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வாஷ் பேஷனுக்காக வந்து லாஸ்ட் டைம் வாஷ் பேஷன் வந்து இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்போ வந்து போட்டு இந்த சைடு வந்து அதோட அவுட் பைப் லைன் வந்து இந்த சைடு வந்து போகிற மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல் கவுண்டர் டாப் வர்றதுனால நம்ம சென்டராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தது பிரச்சனை கிடையாது. இந்த ஜாயின்ட்ஸில் வந்து ஒரு பழைய பைப்புக்கு வந்து புது பைப்புக்கு வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 30 இயர்ஸ் வந்து பைப் லைன்லாம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் வந்து பழைய பைப் லைன்ஸ். இந்த 30 இயர்ஸ் பைப் லைன்லாம் வந்து உள்ளே இருக்குது. பட் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து வாங்குகிற பைப் லைன்லாம் வந்து நம்ம மேலே வந்து போட்டிருக்கோம். ஒரு எக்ஸ்பயரான வந்து பைப் லைனுக்கும் திருப்பி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஃப்யூச்சரில் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100% லீக் ஆகுன்னு சொல்ல வரல, பட் இன்னும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ப்ராப்பரான ஒர்க்கு வந்து இல்லை. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து
பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்தியன் டாய்லெட்டோட ஃபிட்டிங்லாம் வந்து இருந்தது. பட் என்னென்னா அந்த ஃபிட்டிங்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் வந்து இப்போலாம் கிடைக்கிறது கிடையாது. பெங்களூர் சைடில் வந்து போனீங்கன்னா இதெல்லாம் சொல்யூஷன்லாம் அந்த மாதிரி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிவிசி தாங்க. செராமிக் வந்து கிடையாது, ஃபுல்லாகவே பிவிசியோட ஃபிட்டிங் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்காங்க. இப்போல்லாம் வந்து கடைக்கு போனாலும் கூட இதெல்லாம் வந்து என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா எல்லாமே செராமிக் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அதில் வந்து இந்தியன் க்ளாசெட் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே பிவிசியில் வந்து அப்படியே க்ளாசெட் வந்து இதில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து சொல்யூஷன் போட்டு ஒட்டல, இதில் வாஷர் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, வாஷர் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்து நம்ம சொல்யூஷன் போட்டு பண்ணுறது அது என்னென்னா ஃபியூச்சரில் ஏதாவது வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம உடச்சிட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வாஷர் வந்து போட்டு பண்ணுறது. வாஷரில் வந்து என்ன அட்வான்டேஜ் என்னென்னா ஃபியூச்சரில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எதுவுமே உடச்சி எடுக்கலை. அப்படியே வந்து இந்த ரப்பர் டைப்பில் வாஷர்லாம் இருந்தது. பட் என்னென்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ப்ராப்பரான ஒர்க்குன்றது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பைப்புக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. பட் என்னென்னா அந்த வாஷரோட லைஃப் இருக்கும் இல்லையா, இப்போ இது வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதுவே மக்கி போயிருக்கு, தெரியுதுங்களா. 30 இயர்ஸ் பில்டிங்கில் இது வந்து அந்த வாஷர் வந்து மக்கி போயிருக்கு. பட் என்ன பைப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்யூஷன் பிவிசி, சிபிவிசி, பிவிசி, யூபிவிசி சொல்யூஷன் வந்து நம்ம போட்டு ஓட்டுறோம் இல்லையா, கம்மு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கம்மு. அந்த கம்மு வந்து இதில் யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து லாக் சிஸ்டம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் ரெனோவேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம். அப்படியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து இருந்தது. நம்ம வந்து இப்போ பண்ணும்போது பிவிசி சொல்யூஷன் போட்டு ஒரு பைப் போட்டு நான் அந்த கிளாசெட்டோட மவுத் பேக்கில் அவுட் வேஸ்டேஜ் வந்து போகிறது வந்து 9 inch 10 inch கேல்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதான் இதில். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஃபிட்டிங் வந்து கொடுத்துருப்போம். இதில் அந்த ஃபிட்டிங் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருப்போம் ஹெல்த் ஃபாசெட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெல்த் ஃபாசெட்டுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அடிஷனலாக ஒரு வந்து டேப் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்ததுன்னா மேலே வந்து வாட்டரை வந்து இந்த ரூமுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஏதாவது வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறோம்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு வந்து ஒரே லைன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அதில் இருக்கிறதா வந்து டீ போட்டு ஒன்று நார்மல் வாட்டர், ஒன்று ஹாட் வாட்டருக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு இது வந்து மிக்சர், டைவர்டர் ஸ்பவுட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக்சர் வந்து இருக்கும். சிம்பிளாக இருக்கும். மிக்சர்னாலே வந்து இதோட ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட்டிங் வந்து வாங்கின்னு வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு, இது கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 1 inch வந்து 3/4 inch தள்ளி போயிருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். மற்றபடி வந்து நீங்கள் பெருசாக வந்து பண்ண முடியாது. மேலே வந்து ஷவர். இது வந்து நான் சொன்னது வந்து ஃப்யூச்சரில் வந்து வாட்டருக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த இங்கே டேங்க் ஒன்று இருந்தது. அந்த டேங்க்குக்கு மேலே வந்து இந்த ஃபிட்டிங்ஸில் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து தனியாக வந்து போட்டிருந்தோம். இதோட ஓவரால் ஃபிட்டிங்ஸ் வந்து இப்படி இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக ரெனோவேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இந்த டைல்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுக்கலை, ஏன்னா வால் வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்றதுக்காக. இந்த டைலுக்கு மேலே இருக்கிற செராமிக்கோட கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு பஃபிங் பண்ணி அதுக்கு மேலே புள்ளி போட்டுலாம் வந்து ப்ராப்பராக தான் பண்ணுவோம். அதனால எடுக்கலை. ஏன்னா நிறைய பேர் வந்து இது எடுக்காமல் அப்படியே வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் அங்கே இருக்கும், நான் அதுவும் காமிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு பாத்ரூம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து வாஷ் பேஷன் வரும், இதுவும் இந்த சைடு தான் வந்து வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இல்லாமல் இதுக்கு இந்த சைடு வந்து வரும். அதோட வாஷ் பேஷனோட ஃபிட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்போம், இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது அப்படியே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதில் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான். இந்த க்ளாசெட் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வெஸ்டர்ன் க்ளாசெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ் டைப்பில் இருக்கும் அந்த ஃபிட்டிங். அப்படின்னா வால்லேருந்து ஒரு 2 inches தள்ளி இருக்கும். பட் என்னென்னா நம்ம 9 inch வந்து சென்டர்
எப்பவுமே இந்த 9 inch 10 inch கேல்குலேஷன்ன்றது வந்து சென்டர் கேல்குலேஷன் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் இதுலேயும் வந்து அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் தான் வந்து இருக்குது. பட் என்னென்னா இதில் இருக்கிற பைப் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இருந்தது. இது வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்த் ஃபாசிட், அதுக்கப்புறம் ஒரு டேப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கண்ட்ரோல் அப்படியே எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா இந்த சைடு வந்து வாஷ் பேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே மிக்சரோட ஃபிட்டிங், அதுக்கு மேலே வந்து ஷவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டேங்க் இருந்தது. டேங்க்குக்கு வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணுற மாதிரி நம்ம வாட்டர் டேங்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான். வேணும்னும் போது தண்ணியை வச்சுக்கணும். தண்ணி வந்து இல்லை, மேலே மோட்டரில் இல்லை அப்படின்னா இந்த தண்ணி வந்து பாத்ரூமில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் தனித்தனியாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணிட்டேன். அதோட ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வால்வ் இருந்தது, அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிவிசிலே வந்து போட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. இந்த மாதிரி வால்வ், அதுக்கப்புறம் வந்து வால்வ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போடுறது கூட இது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரஷ்ட் ஆகாது, பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும்.